என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுறாங்க அப்படின்னா, அவங்க பேசுறது நமக்கு புரியுதா? ஆன் அ ஜெனரல் நோட், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி ஒரு ஸ்பீக்கர் பேசுறத உங்களால புரிஞ்சுக்கிட முடியுதா? நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒருத்தவங்க பேசினா கூட we are still able to understand such a speaker இல்லையா? அதே மாதிரி உங்களோட சப்ஜெக்ட் புக்ஸ நினைச்சுக்கோங்க. இல்ல காம்ப்ளிகேட்டடா ஏதோ ஒரு நாவல் படிக்கிறோம்னே நினைச்சுக்கோங்க. அந்த நாவல்ல இருக்கிற எல்லா லைன்ஸும் எல்லா சென்டென்சஸும் உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா புரியும். நமக்கு புரியாம இருக்கிறது இல்ல. அப்ப அது புரியுதுன்னா, ஒரு ஸ்பீக்கர் பேசுறதை என்னால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா, உனக்கு லாங்குவேஜ்ல அப்ப என்ன தெரியல? அப்ப எனக்கு என்ன இங்கிலீஷ் புரியல? ஆக்சுவலா எனக்கு இங்கிலீஷ் தெரியும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் பார்க்கிற அந்த ஸ்பீக்கர் மாதிரி என்னால பேச முடியல. நான் வாசிக்கிற அந்த புக் மாதிரி நான் எழுதும் போது வரல அப்படின்ற காம்ப்ளிகேஷன் தான் இல்லைங்களா? So what do I do for it? I know English, but I cannot produce the same English. I know English, but I cannot produce that English. அதுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்றத தான் இன்னைக்கு நான் ஓவராலா இந்த டிஸ்கஷன்ல we are going to see. So இதுல சில இடங்கள்ல I'll be sharing my screen. என்னோட ஸ்கிரீன் இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? Can you see my screen? So this session is on the 5 common delusions in our approach towards English. இல்லையா? நான் சொல்ற first point இதுதான். Number 1, your purpose, your interest, your goal. Your purpose, your interest, your goal. நீ எதுக்காக இந்த லாங்குவேஜை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணு. See, if you are doing this because someone told you, யாரோ சொன்னாங்கன்றதுக்காக நீ லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னா அதுல you cannot succeed. இப்ப என்னோட எக்ஸாம்பிள் அதுதான். யாரோ சொல்லி இருந்ததுனால நான் எடுத்தேன்னா என்னால இங்கிலீஷ்ல சக்சீட் ஆக முடியாது. என்னால சக்சீட் ஆக முடியும் எப்படி தெரியுமா? அத ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ் என்னால எடுக்க முடியும். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, ஒரு ஸ்பீக்கர் பேசினா புரியுது, ஒரு நாவலை பார்த்தேன்னா எனக்கு அதை புரியுது. இது உங்களுக்கு புரியுறதுக்கு காரணம் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ். ஒவ்வொரு முறையும் நான் லாங்குவேஜை நல்லா பேசணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் யாருக்கிட்டயோ போய் ட்ரெயின் ஆனேன்னா, நான் ஏதோ ஒரு புக்ல இருந்தோ போய் எடுத்து படிச்சேன்னா திரும்ப திரும்ப நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றது உங்களோட சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ. என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்லிடுவீங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க இங்கிலீஷ்ல. ஆனா அதை ப்ரொடியூஸ் பண்றது என்னைக்குமே நடக்காது. ஆல்ரைட், இப்போ உன்னோட இன்ட்ரெஸ்ட் உன்னோட செல்ஃப்ல இருந்தா, நீயே உனக்கான தேடலை வச்சிருந்த அப்படின்னா எல்லா வேஸையும் யூ வில் ஃபைண்ட் அவுட் ஆல் பை யுவர் செல்ஃப். ஒரு சிம்பிள் கொஸ்டின் அப்படியே நம்மளோட சாட் விண்டோல கொடுத்துக்கிட்டே வர்றேன். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு வார்த்தை தெரியும்லப்பா, பியூட்டிஃபுல் தெரியும். இந்த வார்த்தை தெரியுமா? பிரிட்டி, இந்த வேர்டும் தெரியும். ஆனா நல்லா மனசை தொட்டு சொல்லு, பியூட்டிஃபுல்ன்ற வேர்டு அதிகம் யூஸ் பண்றியா, பிரிட்டின்ற வேர்டு அதிகம் யூஸ் பண்றியா? பியூட்டிஃபுல்ன்ற வேர்டு அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லப்பா, பிரிட்டியை நம்ம யூஸே பண்ண மாட்டோம். எனக்கான கேள்வி, பிரிட்டின்ற வார்த்தைக்கும் பியூட்டிஃபுல்ன்ற வார்த்தைக்கும் ஒரே மீனிங் தான். ஏன் அப்புறம் எப்பயுமே பியூட்டிஃபுல்ன்றதுலயே ஹோல்ட் ஆன் ஆயிக்கிற பிரிட்டியை யூஸ் பண்ணறது இல்ல? ஒரு டால் பாத்தீங்கன்னா தட்ஸ் a beautiful டால்னு சொல்றோம். ஒரு பேபி பார்த்தோம்னா தட்ஸ் a beautiful பேபின்னு சொல்றோம். ஆனா எப்பயுமே இட் லுக்ஸ் பிரிட்டின்னு நம்ம சொல்றதே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு அந்த வார்த்தை தெரியும், ஆனா நீ பயன்படுத்த மாட்ட. Am I right? Now the point is knowing a word அப்படின்றது, நான் அந்த வார்த்தையை கொடுத்தோன்னே எனக்கு இது தெரியும், அதை யாராவது சொன்னா எனக்கு அது புரியும் அப்படின்னு சொல்றது. ஆனா there is something else that you need when it comes to spoken English. அதுக்கு பேரு owning a word. ஓனிங் அ வேர்ட் அப்படின்றது, எனக்கு தெரிஞ்ச அந்த வேர்டை என்னால ரெகுலர் டைம்ல யூஸ் பண்ண முடியுமா? நான் யூஸ் பண்ண முடியுதுன்னா தட் இஸ் கால்ட் ஓனிங் அ வேர்ட். நாம செய்ய வேண்டியது ஹேவிங் அ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஓவர் யூசிங் எவ்ரிதிங். ஒரு பாடத்தை எடுக்கிறது இல்லை. இப்பவும் நான் சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கோ ஒரு நிறைய வெக்காபுலரிய படிச்சுக்கிறதுல நமக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லப்பா. உனக்கு தேவையான வெக்காபுலரி நம்ம கையிலேயே இருக்கு, நம்ம கிட்டே இருக்கு. அந்த வெக்காபுலரிய நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணோமா, தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்றோமா? ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேனே, நான் பியூட்டிஃபுல் பிரிட்டின்னு சொன்ன மாதிரியே இன்னும் 2 வேர்ட்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல நமக்கு. we know the meaning for the word expectation. அது கூடவே இன்னொரு வேர்டு படிச்சிருக்கோமேப்பா, ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்டிசிபேஷன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவ்வளோ நாளா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற வேர்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் அந்த வார்த்தை தப்பு. அது தெரியுமா? நான் என்ன சொல்றேன், என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணும்போது ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மை ஃப்ரெண்டுன்னு சொல்றோம். அது தப்பு தெரியுமா? I'm anticipating my friend ன்னு தான் நம்ம சொல்லணுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது அது நடக்குமா நடக்காதானே எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் ஐ எக்ஸ்பெக்ட். அப்ப ஆன்டிசிபேட் அப்படின்றது எதுல இருக்கு? டெஃபினட்டா நடக்கும்.
ஆனா நான் அதுக்காக வெயிட் பண்றேன். அங்கதான் ஆன்டிசிபேஷன் வேர்ட் யூஸ் பண்றோம். அப்போ நீ உன் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்றப்போ என்ன செய்வ? அவன் டெஃபினட்டா வரப்போறான்னு உனக்கு தெரியுது. அப்ப நீ அவனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்றியா, அவனை நீ ஆன்டிசிபேட் பண்றியா? ஐ ஆன்டிசிபேட் ஹிம் இல்லையா? அப்போ எனக்கு ஆன்டிசிபேட்ன்ற வேர்டு தெரியும், ஆனா நான் யூஸ் பண்ணலன்னு என்ன அர்த்தம்? எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ன்ற வேர்டு மட்டும்தான் ஐ ஓன். ஆன்டிசிபேட்ன்ற வேர்டை நான் நோ மட்டும்தான் பண்ணியிருக்கேன், ஓன் பண்ணல அப்படின்ற பாயிண்ட். ரிமெம்பர், உனக்கான ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், உனக்கான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஆர் புஷ் இல்லாம நீ எடுக்கிற ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி தப்பு. நம்பர் 1. ஒரு புக்கு கொடுக்குதுங்கிறதுக்காகவும் ஒரு ட்ரெயினர் சொல்றாங்கிறதுக்காகவும் நீங்க என்ன நோஷன்ல ஒரு விஷயத்தை எடுத்தாலும் யூ வில் நாட் சக்சீட் இன் தட். அண்ட் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், நான் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணேன். ஐ யூஸ் த வேர்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ். தெர் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ், டேலண்ட் அண்ட் ஸ்கில். இது மூணுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய பேர் நீங்க பேசும்போது, நிறைய பேர்கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க, அவரெல்லாம் பாத்தீங்களா, அவர் வந்து பாண்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அவர் பிறக்கும் போதே ஹி இஸ் a ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. உலகத்தின் மிகப்பெரிய பொய் அதுதான். பாண்ட் ஸ்பீக்கர்னு உலகத்துல யாருமே கிடையாது. இட்ஸ் ராங். ஏன்னா ஸ்பீக்கிங்ன்றது டேலண்ட் கிடையாதுப்பா, அது ஒரு ஸ்கில். அப்ப டேலண்ட்டுக்கும் ஸ்கில்லுக்கும் என்ன வித்தியாசம்? ஐ வுட் லைக் டு கிவ் யூ த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேலண்ட் அண்ட் ஸ்கில். நீ பிறக்கும் போதே உன் கூட வர்றதுக்கு எல்லாத்துக்கும் பேரு டேலண்ட்ப்பா. இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்துல சின்சியரா இருக்கீங்கன்னா அது உங்க டேலண்ட். எதையும் நீட்டா செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட டேலண்ட். உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்குன்னா அது டேலண்ட். எதையும் ஜாஸ்தி மெமரைஸ் பண்ணிக்கிடுவீங்கன்னா அது ஒரு டேலண்ட். சரியா? என்னைக்குமே ஸ்பீக்கிங் ஒரு டேலண்ட் கிடையாது. அப்போ நான் பிறக்கும் போது என் டிஎன்ஏல ஸ்பீக்கிங் இல்ல அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அந்த ஸ்கில்ல நீ ஆசைப்பட்டு எடுத்துக்கிடலாம், ஒரு செல்ஃபிஷ் மோட்டோவோட நீ எடுத்துக்கிடலாம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இடத்துல சில ஸ்பீக்கர்ஸ் வேகமா பேசுவாங்க, கேட்டிருக்கியா? அவங்க நார்மலா பேசும்போதே ரொம்ப ஃபாஸ்டா பேசுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இன்னும் சில ஸ்பீக்கர்ஸ் மெல்ல பேசுவாங்க. ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் பேசினாலே இமோஷனலா பேசுவாங்க. ஒரு சில பேர் வந்து பேசினாலே மோட்டிவேஷனலா பேசுவாங்க. இந்த ஒவ்வொரு டிஃபரன்ஸும் அவங்களோட டேலண்டின் அடிப்படையில வர்றதுப்பா. அவங்களோட டேலண்ட் எப்படி? இப்ப ஒரு சில பேருக்கு வேகமா பேசுறது அவங்க டேலண்டா இருந்தா ஸ்பீக்கிங் அப்படின்ற ஸ்கில்ல அவங்க வேகமா பேசுறதன் மூலமா எடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு பேசிக்கா வந்து பொறுமையா நிதானமா இருக்கிறதா அவங்க டேலண்ட் அப்படின்னா அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகும். ஆக டேலண்ட் இல்ல இந்த இடத்துல நம்ம டெவலப் பண்றது, இட்ஸ் அ ஸ்கில். So it's completely based on your selfish interest. இன்னொருத்தர் சொல்லி உன்னால ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்ல எடுக்க முடியாது. உனக்கான பர்சனல் இன்ட்ரெஸ்ட அதிகப்படுத்து. இல்ல சார் எனக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, யாரோ சொல்றதுக்காக தான் நான் இந்த டெவலப்மெண்ட்டுக்காக வர்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டேக் மை பாயிண்ட் நம்பர் 1. நீங்க உங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அது மேல உங்களோட இன்ட்ரெஸ்ட டெவலப் பண்ண ஆரம்பிங்க. அது மேல உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் தட். இன்னைக்கு செஷன் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ். நம்ம கையில இருக்கிறது 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்துல நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் எடுத்துக்கிட முடியும், ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எடுக்க முடியும் அண்ட் பாடி லாங்குவேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதைத்தான் பார்க்க போறோம். சரி, எதுக்காக இந்த செஷன் வந்து இந்த டாபிக்ஸ்ல இருக்கணும்? கிராமர்ல இருந்திருக்கலாமே, டென்சஸ்ல இருந்திருக்கலாமே, இல்ல வேற ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த லாங்குவேஜ்ல இருந்திருக்கலாமே. எதுக்காக வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ்க்குள்ள போகணும்? நாம ஒரு பெரிய சேஞ்ச குறைஞ்ச காலத்துல மேக் பண்ணணும்னா இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு பெரிய டூலா வேர்ட்ஸ சொல்றாங்க. உதாரணத்துக்கு, நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்டர் விக்னேஷ் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப நான் கவனிச்சேன், அவர் இந்த ஒரு வேர்டு சொன்னாரு. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சின்ன சின்ன வார்த்தைகள் ஆரம்பிச்சு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு வேர்டோட சிக்னிபிகன்ஸ் என்ன, இந்த செஷன் இட் வில் அண்டர்லைன் தட். சரி, இது யாருக்கு அப்ளிகபிளா இருக்கும்? It will be applicable for school students, college students and working professionals. அதுதான் the beauty of words. அது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கிறதுனாலதான் vocabulary is the best tool to start your language practice with. ஒரு ப்ரொஃபஷனல் மெயில் அனுப்ப போறேன்னா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல என் ஸ்கூல் லெவல்ல நான் ஒரு vocabulary பில்டிங் பண்ணணுமா, this can be useful. நான் கிரீட்டிங்ஸ்னு சொல்லி அந்த சாட் விண்டோல கொடுத்திருக்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரிபடி டு ஹேவ் யுவர் சைட் ஆன் மியூட். உங்களோட எண்ட மியூட்ல வச்சுக்கோங்க. ஐ ஹம்பிளி ரெக்வெஸ்ட் யூ. ஓகே, நான் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சாட் விண்டோல கொடுத்திருக்கிறேன். கிரீட்டிங்ஸ் அப்படின்னா என்னதுங்க?
மிஸ்டர் விக்னேஷ் வந்து கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. See, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இதுக்கான சப்ஸ்டிடியூட் கிரீட்டிங்ஸ். இஸ் இட் நாட்? சின்ன சின்ன வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிப்போம். நான் சொன்னேன் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இது மூணுக்குமான சப்ஸ்டிடியூட் கிரீட்டிங்ஸ். யாரோ என்னைய பார்த்து கிரீட்டிங்ஸ் சொல்றாங்கன்னா பதிலுக்கு நானும் கிரீட்டிங்ஸ் சொல்லலாமா? குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் சொல்றது போல. ஆனா எனக்கு நிறைய இடங்கள்ல அதுக்கு போட்டிய இந்த ஒரு வார்த்தை வர்றத பார்த்திருக்கேன். இதுக்கான அர்த்தம் என்ன? விஷஸ். கிரீட்டிங்ஸ்னா என்ன அர்த்தம், விஷஸ்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமா இருக்கு. கிரீட்டிங்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு போட்டியா விஷஸ் அப்படின்ற வேர்டு வர்றதுன்னு நான் சொன்னேன். கிரீட்டிங்ஸ்னா என்ன, விஷஸ்னா என்ன? ஒரு ப்ரொஃபஷனலுக்கு முதல்ல இது தெரியணுங்க. கிரீட்டிங்ஸ்ன்றது ஒருத்தரை நான் பார்த்துட்டு கொடுக்கிற வேர்டு. இப்ப உதாரணத்துக்கு குட் மார்னிங் சொல்லுவேன், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவேன், குட் ஈவினிங். ஆனா அந்த வேர்டையோ அந்த ஃப்ரேஸையோ சொல்லிட்டு நான் அவங்க கூட தான் இருப்பேன். அதுக்கு பேரு கிரீட்டிங். விஷனா நான் அந்த வேர்டை சொல்லிட்டு அவங்கள விட்டு போயிருவேன். உதாரணத்துக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்றது விஷிங்கா கிரீட்டிங்கா இருக்கும், அது விஷ். பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு தான் சொல்றேன், பெஸ்ட் கிரீட்டிங்ஸ்னு சொல்றது இல்லை. ஏன்னா அதை சொல்லிட்டு நான் போயிருவேன். அடுத்து ஃபியூச்சர் உனக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு விஷ். இதே இது நான் காலையில ஒருத்தரை சந்திச்சு அவங்க கூடயே இருக்கேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ கிரீட்டிங். அப்ப பாருங்க, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இது மூணையும் என்னால கிரீட்டிங் கேட்டகரியில சேர்த்துற முடியும். ஆனா குட் நைட் வந்து கிரீட்டிங் கிடையாது, விஷ். புரியுதா? சோ திஸ் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ், கிரீட்டிங்ஸ் அண்ட் விஷஸ். ஆக இப்படி முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிற வேர்ட்ஸ்ல நம்ம ஒரு கமாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி சோ குட். நான் இன்னைக்கு விருதுநகர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு காலையில இங்க ஒரு மழை பெஞ்சிச்சுங்க. நான் இருக்கிற இடத்துல ஒரு மழை பெஞ்சிச்சு. நான் எப்பயுமே வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தேன்னா இந்த நியூஸ் ரீடர் என்ன தெரியுமா சொல்றாரு? டுடே யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஷவர்ஸ் அப்படின்னு சில நேரம் சொல்றாரு. டுடே யூ கேன் எக்ஸ்பெக்ட் ரெயின் அப்படின்னு சில நேரம் சொல்றாரு. ஷவர்ஸ்னா என்ன, ரெயின்னா என்ன? ஏன் எப்பயுமே ரெயின்னே சொல்ல வேண்டியதானே? இல்ல எப்பயுமே ஷவர்னு சொல்லலாம்ல? அண்டர்ஸ்டாண்ட், ரெயின் அப்படிங்கிறது இந்த நேரத்துக்கு கண்டிப்பா பெய்யும் அப்படின்னு நம்ம வெதர் ரிப்போர்ட்லயே இருக்கும். அதாவது இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் அந்த மழை பெய்யும், இன்னைக்கு பெய்யற மாதிரி இன்னும் 10 நாளைக்கு பெய்யும். அது வந்து ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் வச்சுக்கோவேன். ஆனா ஷவர்ன்றது இங்க பெய்யும், உங்க ஊர்லயே இன்னொரு ஏரியால பெய்யாது. கொஞ்ச நேரம் பெஞ்சிருக்கும், ஒரு கொஞ்சத்துல சன்லைட் நல்லா பிரைட்டா இருக்கும். இப்படி ரொம்ப வித்தியாசங்களோட வர்றதுக்கு பேர் ஷவர். ஷவர்ன்றது கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். அதனாலதான் வெதர் ஃபோர்காஸ்ட்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் a few showers here and there. அப்படின்னா காலையில வெயில் அடிக்கும், மதியத்துக்கு மழை பெய்யலாம், மதியம் வெயில் அடிக்கும், சாயந்தரம் மழை பெய்யலாம் அப்படின்ற மீனிங். இஸ் தட் கிளியர்? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பேசிக் வேர்ட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய டிஃபரன்சஸ தெரிஞ்சுக்கிட்டு போவோம். யூ மே பி a professional, நீங்க ஒர்க் பண்ற என்வாயன்மெண்ட்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட்ஸா இருக்கலாம், சின்ன சின்ன வேர்ட்ஸ். பட் லுக் அட் த மைன்யூட் டிஃபரன்சஸ் பிட்வீன் them. ஈச் அண்ட் அதர் அண்ட் எவ்ரி. இந்த வார்த்தை நம்ம தினம் கம் அக்ராஸ் பண்றோம் இல்லைங்களா? ஈச் அப்படின்ற வேர்டு கரெக்டா, எவ்ரின்ற வேர்டு கரெக்டா? I'm talking to each of you அப்படின்றதுக்கும் I'm talking to every one of you அப்படின்றதுக்கும் எதுங்க, என்ன வித்தியாசங்க? ரெண்டுக்கும் அர்த்தம் எல்லாரும் அப்படின்னா அப்கோர்ஸ் அப்படித்தான், ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, I'll give each of you a chocolateக்கும் I will give everyone a chocolateக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ I will give each of you a chocolate அப்படின்னா என்ன அர்த்தம்? I will give everyone a chocolate அப்படின்றதுக்கு என்ன மீனிங், என்ன டிஃபரன்ஸ்? லுக் அட் திஸ். everyone a chocolateனா என்கிட்ட ஒரு மஞ்ச் இருக்குன்னு அர்த்தம். நான் அந்த மஞ்ச் தான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். உனக்கு ஒரு மஞ்ச், அவனுக்கு ஒரு மஞ்ச், அவங்களுக்கு ஒரு மஞ்ச். ஆனா I'm going to give each of you a chocolate என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த தனிப்பட்ட நபருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கிறோம்னு அர்த்தம். நீ தனி, அவன் தனி, மொத்தமா நீங்க எல்லாரும். அப்போ I will give each of you a chocolateனா உனக்கு மஞ்ச், உனக்கு மில்கி பார், உனக்கு 5 ஸ்டார். புரியுதா? ஈச்சுக்கும் எவ்ரிக்கும் வித்தியாசம். ஈச்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீ ஒருத்தருக்குள்ள டிஃபரன்சஸ் பாக்குற. எவ்ரினா அப்படி கிடையாது, பொதுவா எல்லாருக்கும் ஒரே அர்த்தம் அப்படின்றது. கிளியர்? ஸ்லோவா அப்படியே செஷனுக்குள்ள பெடல் பண்ணி வாங்க. கிரீட்டிங்ஸ்க்கும் விஷஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம். நம்ம ப்ரொஃபஷனல் மெயில் அனுப்புறோம்னா மேல கிரீட்டிங்ஸ்னு போட்டு நீ ஆரம்பிக்கலாம், முடிக்கும் போது விஷஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இதுதான் அதுக்கான பேசிக் டிஃபரன்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிமிலர்லி ஈச் அப்புறம் எவ்ரி, இது ரெண்டுக்கான வித்தியாசத்தை இப்ப நான் சொன்னேன். இன்னொரு ஒரு பவர்ஃபுல் கன்ஃபியூஷன் சொல்றேன் பாரு. நமக்கு 2 வேர்டு தெரியும்லப்பா. யாரையாவது ரெக்வஸ்ட் பண்றோம்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கைண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப இந்த ப்ளீஸுக்கும் கைண்ட்லிக்கும் என்ன வித்தியாசம்? எங்க ப்ளீஸ் யூஸ் பண்ணுவோம், எங்க கைண்ட்லி யூஸ் பண்ணுவோம்?
இல்லையே, நான் ஒண்ணு வித்தியாசம்லாம் பார்க்கலையே. நிறைய இடத்துல ப்ளீஸும் யூஸ் பண்றாங்க, நிறைய இடத்துல கைண்ட்லி யூஸ் பண்றாங்க. கிடையாது. யூ ஹேவ் டு அப்சர்வ் இட் வெரி கேர்ஃபுல்லி. ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தைக்கும் கைண்ட்லிக்கும் ஒரு நூலளவு வித்தியாசம். கைண்ட்லின்ற வார்த்தை எப்பயுமே பாசிட்டிவ் ரெக்வெஸ்டுக்கு யூஸ் ஆகும். அதாவது கைண்ட்லி டேக் யுவர் புக், கைண்ட்லி அப்சர்வ் த கிளாஸ். இதுல என்னது? செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்ற வேர்டு. ப்ளீஸ்ன்ற வார்த்தை பெரும்பாலும் நெகட்டிவ் ரெக்வெஸ்டுக்கு வரும். அதாவது ப்ளீஸ் டோன்ட் வாக் ஆன் த லான், ப்ளீஸ் டோன்ட் டூ தட், இப்படி தானே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்களும் உங்களோட யூசேஜஸ்ல கைண்ட்லிய பாசிட்டிவ்க்கும் ப்ளீஸ் நெகட்டிவ் ரெக்வெஸ்டுக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் யூசேஜ் ரொம்ப அழகா இருக்கும். இஸ் தட் கிளியர்? கிளியரா? நான் ஒரு தடவை ஃபுல்லா சம்மரைஸும் பண்ணி முடிச்சிட்டேன். இது டைம் பேஸ்ட் ப்ரொபோசிஷன். இப்ப நம்ம அடுத்தது போக போறோம்பா, டியூரேஷன். இங்கதான் குழப்பங்கள் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ரைட்டா? இவ்வளவு நேரம் இருந்ததுல வந்து உனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்காது. இதுவோ அதுவோன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு ப்ரொபோசிஷனை தேர்ந்தெடுத்துட்டு உனக்கு கன்ஃபியூஷன் வந்துகிட்டு இருந்திருக்காது இவ்வளவு நேரமா. இப்ப பாரு, டியூரேஷன். டியூரேஷன் என்னது? கால இடைவேளை. உனக்கு டைம்னா வேற, டியூரேஷன்னா வேறன்றது முதல்ல கிளியரா இருக்கணும். நீ டைம் வேற, டியூரேஷன் வேற. டியூரேஷனா கால இடைவேளை. இப்ப பாரு, நான் ஒரு சென்டென்ஸ் தர்றேன், இதுக்கு எனக்கு என்ன ப்ரொபோசிஷன் வருதுன்னு நீ சொல்லணும். ஓகே? ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங். இதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். சரியா? ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் ஒரு டேஷ் போடுறேன், 10 o'clock. அடுத்து இன்னொரு டேஷ் போடுறேன், 12 o'clock. இது ரெண்டுல என்ன வரும்? I have been waiting dash 10 o'clock dash 12 o'clock. இதான் டியூரேஷன். அப்ப நான் சொல்றேன் பாரு, 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும். அப்ப மேக் இட் as a clear point. உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்ப மைண்டுக்குள்ள வரும். from 10 o'clock to 10 o'clock, from 10 o'clock until 12 o'clock அப்படின்னு உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோப்பா. from till. இதை தாண்டி நீ வேற எது போட்டினாலும் இட் இஸ் நாட் ஆப்ட். சார் நான் வந்து from 10 o'clock to 12 o'clock போடக்கூடாதா சார்? வேண்டாம். ஏன் 2 போடக்கூடாது அப்படின்னா, நான் 5 வார்த்தை கொடுத்தேன் ஆரம்பத்துல, ஞாபகம் இருக்கா? டைம், டியூரேஷன், பிளேஸ், பிளேஸ்மெண்ட் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அங்க பிளேஸ்ன்னு ஒண்ணு வருது பாத்தியா? இப்ப நானே சொல்றேன், நான் வந்து மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் போறேன். அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ எம் பிளானிங் டு கோ ஃப்ரம் மதுரை டு சென்னை. அங்கதான் இந்த ஃப்ரம் டு காம்பினேஷன். இடத்துக்கு தான் ஃப்ரம் டு காம்பினேஷன். டைமுக்கு எப்பயுமே ஃப்ரம் டில்னு பிக்ஸ் பண்ணிக்கும். ரைட்? இப்ப இங்கிலீஷ்ல எப்பயுமே நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு வார்த்தை இங்கேயும் பயன்படும் அங்கேயும் பயன்படும்னா ரெண்டு இடத்துல அதே வார்த்தை பயன்படுத்தாத. அது எந்த ஒரு இடத்துக்கு எக்ஸ்க்ளூசிவா செட் ஆகுமோ அந்த இடத்துல மட்டும் அதை வச்சுக்கிட்டு அந்த இன்னொரு இடத்துக்கு தேவையான சப்ஸ்டிடியூட்டை போட்டு போகணும். இப்படித்தான் யூ வில் என்ரிச் யுவர் வெக்காபுலரி. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்ன்ற வேர்ட் இருக்குல்ல, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஆஸும் சின்ஸும் ஒண்ணு. சின்ஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு சொல்லலாம். ஆனா நான் என்னைக்குமே அந்த இடத்துல சின்ஸ் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு சின்ஸ் வேற ஒரு இடத்துல யூஸ் ஆயிடுவான். எங்க யூஸ் ஆவான்? இப்ப இந்த டியூரேஷன்ல யூஸ் ஆகும். நான் சொல்றேன், அப்போ ஒரு வேர்டு இந்த இடத்துக்கு மட்டும்தான் வரும்னா அதை அங்க மட்டும் பயன்படுத்து, இன்னொரு இடத்துக்கு வரும்னா அதையே வேர்டை கொண்டுட்டு போகாது. ரெண்டு வித்தியாசமான வார்த்தையை எப்பயுமே கையில வச்சுக்கோ. இஸ் தட் கிளியர்? சோ ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃப்ரம் 10 o'clock till 12 o'clock கரெக்டா இருக்கும். ஃப்ரம் டு வேண்டாம். அது கிராமட்டிக்கலி உனக்கு கரெக்டா இருந்தா கூட அந்த ஆப்ஷன் வேணாம். கோ வித் ஃப்ரம் 10 o'clock till 12 o'clock. சரி சார், ஐ ஹவ் பீன் வெயிட்டிங், நான் முதல் டைமை மட்டும் கொடுக்குறேன், ரெண்டாவது டைமை கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 10 மணில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நானு 10 மணில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது என்ன சொல்றது? வெரி குட். ஐ ஹவ் ரிசீவ்ட் திஸ் ஆன்சர். என்ன ஆன்சர் கிடையாது, ஃப்ரம் ஆன்சர் கிடையாது. ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃப்ரம் 10 o'clockனு சொல்லாதீங்க. இப்ப யாரோ ஒருத்தட்ட நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, நீங்க போய் சொல்லாதீங்க, சார் நான் இந்த ஜாபுக்காக 2015ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃப்ரம் 2015 சொல்லாதீங்க. தப்பு, அப்பட்டமா தெரியும். அப்ப அங்கதான் என்ன யூசேஜ் வருது? சின்ஸ். நான் சொன்னேன் பாருங்க, சின்ஸுக்கு எனக்கு இன்னொரு ஒரு யூசேஜ் இருக்கு. அது இதுதான். இந்த ரேமண்ட் விளம்பரத்துல பாத்திருப்போம்ல, ரேமண்ட் த கம்ப்ளீட் மேன் சின்ஸ் 1925 போட்டிருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அப்ப என்ன 1925ல இருந்து அவங்க இயங்கிட்டு வராங்க. அப்ப அந்த சின்ஸ்ன்ற வேர்டுக்கு அந்த இடத்துல ஒரு யூசேஜ் வந்துருது. So I've been waiting since 10 o'clock. So starting time, ending time ரெண்டும் வச்சிருந்தேன்னா from 10 o'clock till 12 o'clock. ஸ்டார்டிங் டைம் மட்டும் வச்சிருந்தேன்னா since. இப்ப நான் எண்டிங் டைம் மட்டும் வச்சிருந்தேன்னா
நான் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு நான் சொல்றேன். கவனிச்சுக்கிட்டீங்களா? நான் 12 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அப்ப நான் என்ன போடணும்? ஐ பீன் வெயிட்டிங் dash 12 o'clock. அப்ப யோசிக்க தேவையில்லை, till தான். ஓகேவா? ஐ பீன் வெயிட்டிங் till 12 o'clock. ரைட்டா? இது பொதுவா எங்க வரும் அப்படின்னா, ரொம்ப குழப்பிக்கிட வேணாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒரு டென்ஸை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் அப்படிமால. நான் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உனக்காக அப்படின்னு சொல்றவன் வந்து ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் டில் 12 o'clock அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்? இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க பதிவிட்டுக்கிடணும். நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க. 3 ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃப்ரம் 10 o'clock till 12 o'clock. 10 o'clock மட்டும் சொல்றதா இருந்தா since 10 o'clock சொல்லணும். 12 o'clock மட்டும் சொல்றதா இருந்தா till சொல்லணும். இப்ப இதுல ஒரு சின்ன எக்ஸப்ஷனுங்க. இது எல்லாம் நான் ஏற்கனவே வெயிட் பண்ணி முடிச்சிருந்தா, நான் நாளைக்கு வெயிட் பண்ண போறத பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீ வாப்பா, நான் ஆனா 10 மணிக்கே வந்து உனக்காக வெயிட் பண்றேன் நான் சொல்ல வர்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் எப்படி சொல்லுவேன்? சரிப்பா, ஐ வில் கம் தேர் அண்ட் ஐ ஷால் பி வெயிட்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க நான் சொல்லும் போது சின்ஸ் போட முடியாது. சின்ஸ் போட முடியாது. அப்படி வரும்போது நான் ஃப்ரம் தான் போடுறேன். உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறது புரியுதாப்பா? ஃபியூச்சர்ல ஸ்டார்டிங் டைம் கொடுத்தேன்னா ஃப்ரம் தான் போடுறேன், சின்ஸ் கிடையாது. பிரசன்ட்டுக்கும் பாஸ்டுக்கும் தான் எனக்கு சின்ஸ் செட் ஆகும், ஃபியூச்சருக்கு செட் ஆக மாட்டான். இஸ் திஸ் கிளியர்? இதே இடத்துல உங்களுக்கு ப்ரப்போசிஷன் கிடையாது. இவன் இப்ப நான் சொல்ல போறால் ப்ரப்போசிஷன் கிடையாது, ஆனா உனக்கு யூஸ் ஆகும். சரியா? இந்த 2 வார்த்தை வென்னு ஒயில், இது அடிக்கடி நம்ம கவனிச்சிருப்போம் இல்லையா? வென் எப்ப வரும், ஒயில் எப்ப வரும்? அதாவது ஆமா நான் அவனை பார்த்தேன் when he was playing னு சொல்றதா, while he was playing னு சொல்றதா? அவன் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். when he was playing while he was playing? இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கவனிச்சுக்கங்க. வென்னுன்றவன் 2 கேஸ்க்கு வருவான். பாஸ்ட்ல நீ பாத்திருந்தேனாலும் சரி, ஃபியூச்சர்ல நீ பாக்குறதா இருந்தாலும் சரி, வென்னு வருவான். அவனை பார்க்கும்போது நான் இந்த கிஃப்ட கொடுத்துறேன். I'll give the gift when I meet him. இது ஃபியூச்சர். I gave the gift when I met him. இது பாஸ்ட். இது ரெண்டுக்கும் வென்னு யூஸ் ஆவான். ஆனா while பாஸ்டுக்கு மட்டும் தான் வருவான், ஃபியூச்சருக்கு வர மாட்டான். I gave the gift while he was playing there அப்படின்னு சொல்லி அது பாஸ்டுக்கு போவோம். மேக்ஸிமம் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஃபரன்சஸ் புரிஞ்சுக்கோங்க. லாங்குவேஜ் இன்னும் ரொம்ப எலிகென்ட்டா இருக்கும். ஆல்ரைட்? சோ இப்ப டியூரேஷன்ல 3 பார்த்திருக்கிறோம். இன்னும் அடுத்து நம்ம போக போறோம். ஃப்ரம் டில் பார்த்தாச்சு, சின்ஸ் எப்படி வரும்னு பார்த்தாச்சு, முடிகிறது மட்டும் இருந்ததுன்னா டில் மட்டும் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸை பத்தி நான் உங்கள்ட்ட சில क्वेश्चंस கேக்குறேன். We have been independent dash 1947. ஆன்சர் என்னது? We are independent ஃப்ரம் வரக்கூடாது இல்லப்பா. நம்ம வந்து இப்பதான் பார்த்தோம் 1947ங்கும் போது சின்ஸ் தான் இல்லையா? ஸ்டார்டிங் டைம் மட்டும் தான் இருக்கு. ரைட்? இப்ப இத நான் சார் வந்து இப்ப வேற மாதிரி நான் இப்ப சொல்ல போறேன். கவனி, நான் வந்து 1947ல இருந்துன்னு நான் இப்ப சொல்லல. இப்ப பாரு, நான் இப்ப என்ன சொல்ல போறேன் பாரு. We have been independent dash 73 years. இங்க எப்படி நான் சொல்றேன்? வெரி குட். ஃபார்னு யாரோ சொன்னீங்க இல்லையா? இதுவும் டியூரேஷன் தான். ஃபார் இப்ப பாரு, 1947ல இருந்து நாங்க இண்டிபெண்டன்டா இருந்தோம்னு சொல்றது ஒண்ணு, நாங்க 73 இயர்ஸாவே இண்டிபெண்டன்டா இருக்கோம் அப்படின்னு சொல்றது இன்னொன்னு. am I right? அந்த 73 இயர்ஸா அப்படின்னு நீ சொல்லும் போது it becomes for. This is the difference in usage. Since 1947 for 73 years அப்படின்றது. இப்ப இது இன்னும் கொஞ்சம் நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ள போய் பார்ப்போம். இண்டிபெண்டன்டா இருந்ததை விட்டு டிபெண்டன்டா இருந்ததை வச்சு நம்ம பேசி பார்ப்போம். டிபெண்டன்டா இருந்ததை வச்சு look at this. We were dependent dash 1947. எப்படி வரும்பா? ஆன்னு என் காதுல விழுந்தது. அதாவது இயர்னு வந்துட்டாலே பொதுவா இன்னுதான் போடணும்னு வச்சிருக்கிறோம். அதுவும் டைமுக்கு தான். இங்க நம்ம டியூரேஷனா தானே போடுறோம். 1947க்கு முன்னாடி ஓகே டில்னு எனக்கு ஒரு பதில் வந்துச்சு. அந்த டில்ல நான் எடுத்துக்கிடுவேன். டில் அப்படின்றது கரெக்ட், ஏன்னா க்ளோசிங் டைம். இப்ப இதுக்கு இன்னொரு ஒரு யூசேஜ் நான் உனக்கு கொடுக்குறேன் பாரு. before. ஏன் before கொடுக்குறேன்? 1947க்கு முன்னாடி, 1947க்கு முன்னாடி நாங்க இண்டிபெண்டன்டா இருந்தோம்னு சொல்றோம். இந்த இடத்துல I'll tell you one more thing. இந்த ஸ்டேஜ்ல போய் ஏறி நின்னு பேசுறவங்க எல்லாம் எப்ப என்ன பேசுவாங்க?
ஐ எம் ஹாப்பி டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ அப்படின்னு சொல்லுவோம்லப்பா, அந்த இடத்துல பிஃபோர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணாத, அங்க யூஸ் பண்ணாத. ஏன்னா பிஃபோர் அப்படின்னா முன்னாடி அப்படின்னு அந்த டைமுக்கு முன்னாடி கொண்டுட்டு போற இடத்துல மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த உங்க முன்னாடி நிக்கிறேங்கிறதுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுங்க, இன்ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுங்க. இப்படித்தான் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு தேவையான வெக்காபுலரியை கொண்டுட்டு போறது நல்லது. அது அது உங்களோட வெரைட்டி ஆஃப் வேர்ட்ஸ் வந்து காட்டும், அவ்வளவுதான். ரைட்? சோ பிஃபோர் 1947. இப்ப நான் கேட்க போறது டியூரேஷன்ல இருக்கிற லாஸ்ட் கொஸ்டின். இதே we were dependent, ஓகேவா? 73 வருஷத்துக்கு முன்னாடி, 73 இயர்ஸ்க்கு முன்னாடின்றத நான் எப்படி சொல்றது? 1947க்கு முன்னாடிங்கிறத பிஃபோர் 1947 சொன்னேன், 1947 வரைக்கும்ன்றத டில் 1947 சொன்னேன். 73 இயர்ஸ்க்கு முன்னாடின்றத எப்படி சொல்றது? நம்ம சின்ன பிள்ளைல படிச்ச ஒரு வேர்டு, ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸே பண்ணிருக்க மாட்டோம். வெரி குட். ago. ago is the word that you are going to use. இந்த வேர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கங்க. இது அவ்வளவு ப்ரொஃபஷனலான ஒரு வேர்டு. a few days ago, a few months ago, 10 days ago அப்படின்னு சொல்லி ago யூஸ் பண்ண. இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா 10 days before அப்படிம்பாங்க, 10 days back அப்படிம்பாங்க. ரெண்டுமே தப்புங்க. for your information, beforeன்ற வார்த்தைய நீ ஸ்டாண்ட் ஸ்டில்லா ஒரு யூனிட் ஆஃப் அந்த ஒரு டைமுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும் போதுதான் பிஃபோர் 1947 சொல்லலாம். 10 years before சொல்லக்கூடாது, தப்பு. 10 years back not a very good usage. 10 years ago is the most professional usage. இப்ப இதெல்லாம் கிளியர்னா டியூரேஷன் நீங்க கிளியர். is that clear? so நான் டைம் பேஸ்ட் ப்ரப்போசிஷன்ஸ் கொடுத்திருக்கிறேன், அப்புறம் டியூரேஷன் பேஸ்ட் ப்ரப்போசிஷன்ஸ் கொடுத்திருக்கிறேன். டைம் பேஸ்ட சம்மரைஸ் பண்ண மாதிரி இதையும் லைட்டா சம்மரைஸ் பண்ணிடுறேன். சென்டென்சஸ் மட்டும் சொல்றேன், அதுவே உனக்கு ஞாபகம் வந்துடும். I have been waiting from 10 o'clock till 12 o'clock. I have been waiting since 10 o'clock. I had been waiting till 12 o'clock. நாளைக்கு சொல்லணும்னா from 10 o'clock தான், since 10 o'clock கிடையாது. We have been independent for 73 years. We have been independent since 1947. We were dependent 73 years ago. We were dependent before 1947 அல்லது till 1947. Is that clear? So இது எல்லாம் சேர்ந்தது duration based preposition. Is that clear? நீங்க இங்கிலீஷ்ல நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா முதல்ல தமிழை நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். whether you accept it or not, நீ இங்கிலீஷை நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா தமிழை நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ப்ரொனன்சியேஷன் அப்படின்றது ஒரு பாடமே கிடையாது. இட்ஸ் a method of living. It is a way of living. It is a style of living. இன்னைக்கு நான் இந்த செஷன்ல இப்படி தான்ப்பா ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா கூட நீங்க வந்து அந்த லாங்குவேஜை கரெக்டா பிடிச்சுக்கிடுவோம்னு சொல்ல முடியாது, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்ல முடியாது. நம்ம மனது முடிவு பண்ணாதான் படிச்ச பாடத்தை அப்ளை பண்ண முடியும். அதனாலதான் இது கிராமரை விட வெக்காபுலரியை விட ரொம்ப வேற. ப்ரொனன்சியேஷன்றது நம்ம பாடமா படிச்சுட்டா மட்டும் போதிராது, தினம் பேசுறதுல. சரி சார், இனிமேல நான் ஸ்டேஜுக்கு போனேன்னா, எல்லாரும் முன்னாடியும் ஒரு டீம் மீட்டிங்ல பேசினேன்னா கரெக்டான ப்ரொனன்சியேஷன்ல பேசணும்னு என் மைண்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். யூஸ்லெஸ். அப்படி இருந்தா பண்ண முடியாது. சும்மா வீட்டுல இருக்கிற நேரம் பேசுவோம் பாத்தீங்களா, அப்ப முதற்கொண்டு அதை பிடிச்சுக்கிடணும். இப்போ நம்ம பொதுவா வீட்டுல வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் கலந்துதான் பேசுவோம். அப்ப பேசும்போது கூட அந்த இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணும்போது தமிழ் பேசுற தோணில அந்த இங்கிலீஷை பேசிடக்கூடாது. இப்போ ஒரு ரூல் எடுத்தா அதான் ரூல். நான் சாதாரணமா பேசும்போதும் அந்த இங்கிலீஷ் வேர்டை அப்படித்தான் யூஸ் பண்ணுவேன். வேற எப்பயாவது போய் யூஸ் பண்ணாலும் நான் அப்படித்தான் யூஸ் பண்ணுவேன். மேல போய் பேசும்போதும் நான் அப்படித்தான் யூஸ் பண்ணுவேன். Have this point very clearly in your mind. And here we start with a presentation. நான் இப்போ ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் பண்ண போறேன். அந்த ஸ்கிரீன்ல நான் காட்டுற அந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியணும். விக்னேஷ், are you there? Yes sir. Okay, I want you to tell me இப்ப இந்த ஸ்லைடு தெரியுதான்னு. தெரியுதுங்களா? No, not it. Just a second. இப்போ? Yes sir, we can see. All right, thank you so much. இத நான் fun with the symbols of pronunciation போட்டிருக்கிறேன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, you have to understand, ஒரு மனிதர் தனக்குன்னு ஒரு லாங்குவேஜ்ல இத்தனை வார்த்தைகள்,
இத்தனை வேர்ட்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நீங்க உங்களுடைய லாங்குவேஜ்ல எதெல்லாம் வேர்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எந்த வேர்டு வச்சிருந்தாலும் this is how you are going to use it, this is how you are going to make it அப்படின்றது மாதிரியான ஒரு பிரசன்டேஷன் இது. விக்னேஷ், அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருச்சா? Yes, sir. Okay, here we go with it. Why phonetics? The phonetics of English is difficult. Do you think so? English language ஓட phonetics ரொம்ப கஷ்டமா அப்படி நம்ம நினைக்கிறோமா? ஆக்சுவலா எந்த லாங்குவேஜுமே இது கஷ்டம் இது ஈஸி அப்படின்னு கிடையாதாங்க. நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல ஒரு ஃபனடிக்ஸ் பத்தி பேசுற ஒரு லேடி பேசும்போது நான் கேட்டேன். நான் அவங்ககிட்ட பேசும்போது இங்கிலீஷ் வந்து எங்களால ஃபனடிக்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியலையே, அது மட்டும் கஷ்டமா இருக்கு, இப்ப என்னோட ரீஜனல் லாங்குவேஜ்ல எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு, நான் ஈஸியா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, உலகத்திலேயே கஷ்டமான மொழிகள் அப்படின்ற லிஸ்ட் எல்லாம் சொன்னாங்க. அதுல வந்து சைனீஸ் படிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, உங்க தமிழ் அது ஒரு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டின்னு இருக்கலாம். ஆனா இது எதையுமே இது ஈஸி அது டிஃபிகல்ட் நீங்க டேர்ம் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, உலகத்துல எல்லா இடங்கள்ல பிறக்கிற குழந்தைகளும் ஒரே நேரத்துலதான் மொழியை பேச ஆரம்பிக்குதான். ஒரு வயசுல பேபிள்னா என்ன அர்த்தம், BABBLE உளர ஆரம்பிக்குதான். ஒரு 1.5 வயசுல சில வார்த்தைகளை அடி எடுத்து பேசிடுதான். சைனீஸ் பேசுற குழந்தைக்கு அது கஷ்டமா இல்லையே, இங்கிலீஷ் பேசுற குழந்தைக்கு அதுக்கான டிஃபிகல்ட்டி லெவல்ல இல்லையே. எந்த மூலையில உலகத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் அதோட லாங்குவேஜ ஒரே நேரத்துல தான் அது மாஸ்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த டிஃபிகல்ட்டி ஈஸி அந்த பாயிண்ட்டுக்கே போக வேணாம். லெட் அஸ் கெட் இன்டு தி கான்செப்ட். ஓகே, உங்க முன்னாடி இப்போ ஒரு வேர்டு வச்சிருக்கிறேன். நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இப்ப நான் கொடுக்க போறேன். முதல்ல இதுல இருந்து போவோம். TOUR. நம்ம ஜென்ரலா, அதாவது தமிழ் பேசக்கூடிய நபர்கள் அதிக தப்பு விடுற வேர்ட்ஸ் லிஸ்ட்ல இந்த வார்த்தை இருக்குங்க. TOUR. TOURனா டூர் அப்படின்னு ஜென்ரலா சொல்றது. இல்ல சில நேரங்கள்ல வந்து யாரோ நம்மள கரெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. கரெக்ட் பண்ணி இருந்தாங்கன்னா நீங்க இதை எப்படி சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னா tour. TOUR is tour. ஓகே, அந்த கீழ இருக்கிற ஃபோனடிக் சிம்பல்ஸ் எல்லாம் பார்த்து இப்ப குழம்பிக்கிட வேண்டாம். நான் ஒரு கொஞ்ச நேரத்துல I'll tell you. அடுத்தது இந்த லெட்டர் E அப்படின்னு போட்டிருக்கோம்லங்க, இந்த லெட்டர் இதை நம்ம வந்து E அப்படின்னே சொல்லி பழகிட்டோம். இல்ல சில வார்த்தைகளை வந்து அப்படின்னு சொல்லி பழகிருக்கிறோம். அப்படியே அந்த ஸ்லைட்ல கீழே பாருங்க, எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான், எஸ்கேப், எலெக்ட், எலெக்ஷன், இப்படித்தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? லெட் அஸ் மேக் இட் வெரி கிளியர். இதுல நான் சொன்னதுல பாதி வார்த்தை கரெக்ட், பாதி வார்த்தை தப்பு. அது எலக்ட்ரிசிட்டி இல்லையா? ஆக்சுவலா இங்க எலக்ட்ரிசிட்டி இல்ல, இப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, electricity. Try to understand it. It is electricity. Electron, escape, elect, election. So உங்களுக்கு அந்த pronunciationல சில இடங்கள்ல A அப்படின்ற சத்தத்துல எலக்ட்ரான் அப்படின்ற மாதிரி escape னு வர்றதும் சரி, சில இடங்கள்ல அது electricity, electron, elect, election அப்படின்னு வரும். அப்ப எப்பப்பெல்லாம் E வச்சு ஒரு வேர்ட் ஆரம்பிக்குதோ கொஞ்சம் கவனமா யோசிச்சு பாருங்க, உங்க pronunciation இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணப்படலாம். Now we move on to the next one. இந்த tour மாதிரி ரொம்ப அதிகமா குழப்பப்பட்ட ஒரு வார்த்தை இது. ENVIRONMENT. இத நான் சொன்னோனே ஆமாமா நான் இது வந்து தப்புன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், இது வந்து அப்படி சொல்லக்கூடாது. Environment. யாரோ சொன்னீங்க, சொல்லுங்களேன். Environment. Environment. ஓகே, அது வந்து ஒரு 60% கரெக்ட்னு சொல்றேன்ப்பா. மீதி 40% அதுல என்ன பண்ணணும்? இதுல வந்து 2 pronunciations நமக்கு சொல்லி தராங்க. Environment அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, இன்னொன்னு environment சொல்றாங்க. இப்ப பாரு, அந்த வார்த்தைக்குள்ள 4வது லெட்டரை பாரு, I போட்டிருக்கா, அதுல இருந்து அடுத்த 4 லெட்டர்ஸ பாருங்க, IRON. அது என்னது? அயன் அப்படின்னு சொல்லுவோமா? அந்த அயனே ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்றாங்க. environment அப்படின்னு வருதா? இல்லன்னா சில பேர் environment அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுலுமே 90% கரெக்ட், 90% ரைட். அந்த மீதி 10% என்ன தெரியுமா? அந்த முன்னாடி இருக்கிற E. ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் பாத்தியா, சில இடங்கள்ல ஏன்னும் சில இடங்கள்ல ஈன்னும் ப்ரொனவுன்ஸ் ஆகும். அப்ப இங்க அது என்னவா ப்ரொனவுன்ஸ் ஆகுது? environment அல்லது environment. இது ரெண்டையுமே ஏற்றுக்கொள்ளலாம். சோ E அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம். சோ இட்ஸ் environment அல்லது environment. இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ண போறோம்? நம்ம ஆபீஸ்ல போய் ஒர்க் ஏரியால ஒரு ஸ்டேஜ்ல நின்னு பேசும்போது I like this environment so well
சொல்லிருவீங்க, எனக்கு தெரியும். ஒரு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னா யா தி என்வாயரன்மெண்ட் இஸ் சோ குட் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஆனா வீட்டுக்கு வந்து இன்னைக்கு இந்த என்விரான்மெண்டே நல்லா இல்ல அப்படின்னு பேசக்கூடாது. நீ ஒரு இடத்துல அதை ஃபாலோ பண்ணாதான் மீதி இடத்துல அது நேச்சுரலா வரும். சி, லாங்குவேஜுங்கிறதும் சரி, ப்ரொனன்சியேஷனும் சரி, இது வந்து ஒரு பயிற்சியினால வர்றது கிடையாது. திஸ் இஸ் த வே ஆஃப் யுவர் லிவிங். சாதாரணமா ஒரு ஆள்கிட்ட பேசும்போது கூட இந்த வேர்டை நீ கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணினா ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது யூ டோன்ட் நீட் திஸ் ப்ரிப்பரேஷன் அட் ஆல். ஓகே, வில் கண்டினியூ. இவர் மறுபடியும் ஒரு குழப்பவாதி. குழப்பவாதினா நமக்கு தெரியும், ஆனா நம்ம கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். பிப்ரவரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிப்ரவரி. ரிமெம்பர், அந்த யூ இருக்கு பாரு, அது யூவாவே தான் இருக்கணும். பிப்ரவரி, இட் இஸ் பிப்ரவரி. ஆல்ரைட். நீ சில இங்கிலீஷ் மூவிஸ் பாத்தீங்கன்னா இந்த வேர்டை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன் சார். பிப்ரவரின்னு சொல்றதுலயும் பிப்ரவரி அப்படின்னு சொல்றதுல என்ன சார் பெரிய வித்தியாசம் இருக்கு? அதான் நான் பேசணும்னே அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல நான் இதைத்தான் சொல்றேன்னு. இது என்ன பெரிய டிஃபிகல்ட்டியா? I'll tell you something. 2015 ஓகேவா, அந்த வருஷத்துல நான் வந்து ஸ்ரீலங்கால போய் ஒரு ஸ்பீச் பேச வேண்டியது இருந்தது. அந்த ஸ்பீச் எதை பத்தினா மேத்தமெட்டிக்ஸ் பத்தி. நான் வந்து மேத்தமெட்டிக்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி இருந்தது. அதான் அந்த ஸ்பீச். போய் பேச போயிருந்தப்போ முந்தின நாள், அதாவது நான் என்னைக்கு பேசணுமோ அதுக்கு முந்தின நாள் அங்க இருந்த சில ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் என்னோட ஸ்பீச்சை பேசி காண்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க பார்த்தாங்க. நான் சொல்லும் போது ஐ செட் மேத்ஸ் மேத்ஸ் அப்படின்னு என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஐ வாஸ் வெரி வீக் இன் மேத்ஸ், ஐ வாஸ் நாட் சோ ஹாப்பி வித் மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஃபுல்லா கவனிச்சு முடிச்சுட்டு அதுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு, நல்லா பேசினீங்க, எல்லாமே நல்லா கிளியரா இருந்தது, ஆனா நீங்க பேசுனது எனக்கு புரியல அப்படின்ட்டாரு. நான் பேச போறதுக்கு முந்தின நாள், ஏன்பா புரியல, நல்லா எல்லாம் தெளிவா தானப்பா பேசுனேன் அப்படின்னா, அந்த இடையில மேத்ஸ் மேத்ஸ் நீங்களா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டார். புரிஞ்சுக்கோங்க, நான் மேத்ஸ் மேத்ஸ்னு சொன்னது அவங்களுக்கு புரியல. ஜஸ்ட் a moment. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, அவங்க ஊர்ல வந்து மேத்ஸ்னு நம்ம இப்படி சொல்ற மாதிரி, நம்ம ரீஜனலா சொல்ற மாதிரி சொல்ல மாட்டாங்களாம். மத்ஸ் அப்படிம்பாங்களாம். MATHS மத்ஸ் அப்படிம்பாங்களாம். இப்ப இதுல அவங்க சரியா நம்ம சரியான்னு தெரியாது. இது நம்மளோட ஸ்லாங்கு, அது அவங்களோட ஸ்லாங்குன்னு கூட இருக்கலாம். சாரி, ஆக்சென்ட்னு இருக்கலாம். ஸ்லாங்கும் இதுல ஒரு பங்கு வகிச்சிருந்திருக்கலாம். ஆனா நான் மத்ஸ்ன்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும், மேத்ஸ்ன்னு சொன்னாதான் நம்ம ஊருக்காரங்களுக்கு குயிக்கா கனெக்ட் ஆகும். மத்ஸ்ன்னு சொன்னா நான் எதை சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப நான் அதுக்கப்புறம் தான் என்ன முடிவு எடுத்தேன்னா, நாளைக்கு ஸ்பீச்ல எந்த ஒரு இடத்துலயுமே மேத்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, மத்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, சேஃப் மேத்தமேட்டிக்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மேத்தமேட்டிக்ஸ்னே தான் சொல்லி முடிச்சேன். அதனாலதான் புரிஞ்சது. அப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு வார்த்தை இப்படி சொன்னா என்ன, அப்படி சொன்னா என்ன, புரிஞ்சிடாதா, நான் நல்லா தான் பேசுறேன்னு ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல, புரியாது. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பீக்கர் சொன்னாரு, அவர் ஒரு இடத்துல போய் பேசினாராம், ஒரு நல்ல நிறைய பேர் அடங்கின ஒரு இடத்துல. அவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு, அவ்வளோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா கடைசியில வந்து நீங்க இன்னும் உங்க ப்ரொனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். என்னங்க, எத்தனை வேர்ட்ஸ் அப்படி தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ண? இல்ல, நீ ஒரே ஒரு வேர்டை தான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ண, ஆனா தட் ஸ்பாயில்ட் யுவர் என்டையர் பிரசன்டேஷன் அப்படின்னாங்களாம். என்ன வேர்டுன்னு கேட்டா, அவரோட ஸ்பீச் மொத்தத்திலையும் அவர் வந்து சக்சஸ் பத்தி பேசி இருந்திருக்கிறார். அந்த சக்சஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காரு. சக்சஸ் இருக்காரு. அவங்க சொன்னாங்களாம், அது சக்சஸ் கிடையாது, சக்சஸ் அப்படின்னாங்களாம். பாருங்க, ஒரே ஒரு சின்ன ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம் அவங்களை எவ்வளவு வித்தியாசமா பார்க்க வச்சிருக்குன்னு. So you have to be very careful about a single syllable of your pronunciation. So let us be very careful. நான் அப்படி அடுத்த வேர்டு போறேன். INDIA. இதுல எதுவும் குழப்பம் இருக்காங்க? இது ஒரு சாதாரண வார்த்தை தானே, இந்தியா. இதுல நாங்க என்ன குழப்பம் பண்ணிட போறோம்? நாங்க என்ன இதுல தப்பா சொல்லிட போறோம்? கவனிச்சுக்கோங்க, இந்திய மொழிகள் அத்தனையிலையும் INDIA இந்தியா தான். ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் அது இந்தியா கிடையாது. நீங்க பேசுறவங்களை கவனிச்சிருந்தீங்கன்னா கூட தெரியும். பொதுவா இங்கிலீஷினுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு வவல் கடைசியா வருதுன்னா, அதுவும் ஏ கடைசியா வருதுன்னா ஆ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அது இந்தியா கிடையாது, இந்திய. இது நீங்க எங்க ஈஸியா பிடிச்சுக்கிடலாம் அப்படின்னா, கிரிக்கெட் பிளேயர்ஸ்னுடைய பேர்ல நீங்க பாத்துக்கிடலாம். மறுபடியும் ஸ்ரீலங்காவே உதாரணம் சொல்றேனே, நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், ஜெயவர்தனா, சங்கக்காரா, கல்வித்தரனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க அவங்க அந்த பேர்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜெயவர்தன, ஜெயசூரிய, கல்வித்தரன அப்படின்னு சொல்லி அந்த தான் சொல்லுவாங்க. சோ உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலுமான மொழிகள், இங்கிலீஷையும் உட்பட, கடைசியில வரக்கூடிய ஏவ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய
அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது கிடையாது. ஒரு பெரியவர், ஓகேவா, he is an old man. அவர் என்ன பண்றாரு, ஒரு 10 மூடை அங்க இருக்கு. there are 10 sacks. அவரோட வேலை என்ன தெரியுமா, அவர் அந்த மூடையை அங்க இருந்து தூக்கி இங்க வைக்கணும். திரும்ப சொல்றேன், அவர் அந்த மூடையை அங்க இருந்து தூக்கி இங்க வைக்கணும். ரைட்? இன்னைக்கு காலையில அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு உங்ககிட்ட வர்றாரு, ஓகேவா? வந்து அவர் என்ன சொல்லணும் இங்கிலீஷ்ல? சார், ஐ டிட் தட் ஒர்க் அப்படின்னு சொல்லணுமா? நான் என்ன சொல்றேன் பாரு, ஐ டிட் தட் ஒர்க் அப்படின்னு அவர் சொல்லணுமா? அப்படி சொன்னா அது கரெக்டா? கரெக்ட்னு நினைக்கிறவங்க தம்ஸ் அப் கொடு. சார், ஐ டிட் தட் ஒர்க். அவர் அந்த 10 சாக்ஸ் இங்க இருந்து அங்க கொண்டு போய் வைக்கணும். அவர் வந்து அதை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. ஓகே, ஹியர் இஸ் மை ஆன்சர். ஐ டிட் தட் ஒர்க் அப்படின்னு அவர் எப்ப சொல்லலாம் அப்படின்னா, அந்த வேலையை இன்னைக்கு காலையில செஞ்சுட்டு இங்க வந்திருக்கிறாங்க, சரியா? அவர் ஒரு வேலை இன்னைக்கு அந்த வேலையை ஃபுல்லா முடிக்கல, 10 மூடையை தூக்கி வைக்கல, சரியா? 2 மூடை தான் தூக்கி வச்சாரு. அவர் வந்து உன்கிட்ட சொல்லலாமா, சார் ஐ டிட் தட் ஒர்க்னு? நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு வேலை பாக்குறாரு, ஆனா அதை ஃபுல்லா முடிக்கல, ஒரு 2 மூடையை தான் தூக்கி வச்சிருக்கிறாரு. அவர் ஐ டிட் தட் ஒர்க்னு சொல்லலாமா? சொல்லலாம். சொல்லக்கூடாதே, அவர் வேலையை முடிக்கலையே அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் யாரு? பாஸ்ட் டென்ஸ்னு படிச்சிருக்கோம்லப்பா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட வேலை என்ன தெரியுமா? ஒரு வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு இவன் செக் பண்ண மாட்டான். அவன் அந்த வேலை நடந்துருச்சான்னு மட்டும் தான் பார்ப்பான். நான் கொஞ்ச நேரம் அதுல இருந்தேனாலே ஐ டிட் தட் ஒர்க்னு சொல்லலாம். அப்ப அவர் அந்த 10 மூடையும் தூக்கி வச்சிட்டாருன்னு என்ன சொல்லுவாரு? அப்ப இப்படி சொல்லுவாரு, have done. I have done that work. அப்ப என்ன ஆகுது பாரு, இவனை நான் வந்து அந்த வேலையை செஞ்சாலே யூஸ் பண்றேன் I did that workனு. இவனை அவர் அந்த வேலையை முடிச்சா மட்டும் தான் யூஸ் பண்றேன் I have done that workனு. நிறைய நேரத்துல நம்ம இந்த 2 பேருக்கு நடுவுல கன்ஃபியூஸ் பண்ணுவோம்லப்பா. இதை நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல போடணுமா, பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல போடணுமா? பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த 2 பேருக்கும் இதுதான் வித்தியாசம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Did you all understand? ஓகே, உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா இப்ப அடுத்த கேள்வி, உனக்கு இது எப்படி புரிஞ்சிச்சு, எதனால புரிஞ்சிச்சுன்னு யோசியேன். இப்ப நான் சொன்ன இந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருச்சு, எதனால உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல. நீங்க உங்க ஆடியோவை அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லலாம். ஆக்சுவலா இதை வந்து ஸ்கூல்லயும் காலேஜஸ்லயும் ரொம்ப நேரம் எடுத்து சொல்ற ஒரு விஷயம். நான் உனக்கு சொல்லிட்டேன், உனக்கு அது புரிஞ்சிருச்சுன்னு வேற சொல்லிட்டேன். எப்படி புரிஞ்சதுன்னு நீ நினைக்கிற? Because of the example. Because of the example. That's beautiful, Arjun. Thank you. I'll take that answer. Is there any other reason apart from that being an example? நான் இன்னொன்னு செஞ்சேன், ஞாபகம் இருக்கா? Did you notice this, Arjun and others? நானு இவனை இங்க யூஸ் பண்ணுவோம், இவனை அங்க யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். Did you listen to that? இதை ஏதோ ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி நான் சொன்னேன், கவனிச்சியா? இவன் அவன் அப்படின்னு நான் சொன்னா ஆக்சுவலா இது என்ன ஹியூமன் பீயிங்கா? கிடையாது. ஆனா நான் இவன் அவன் சொன்னா அப்ப உனக்கு என்ன வரும்னா யூ கனெக்ட் வித் இட்னு சொல்றாங்க. ஆல்ரைட், இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு personification. Personification. Lovely, thank you so much. Who was that? Who gave me that answer? Sriniti, sir. Oh, thank you so much, Sriniti. So that is called personification. அவன் இவன்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு உயிர் தன்மை கொடுக்கறது, அதுக்கு வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி கொடுக்கறது. அப்போ நான் கதையே சொல்லல, ஆனா உனக்கு நான் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒண்ணு செஞ்சுட்டேன். அதுல உனக்கு சிம்பிள் பாஸ்டும் பிரசன்ட் பர்ஃபெக்ட்டும் புரிஞ்சிருச்சு. Do you understand? Do you understand? So this is the art of storytelling. இதுல நான் சொன்ன அந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் லிசனர்ஸ்க்கும் என்னென்ன பண்ண போறோம் நான் இப்போ ஒண்ணா சொல்ல போறேன். அதுல இருக்கக்கூடிய ஒரு டாக்டிக்கா இந்த இம்பர்சனேஷனை நான் சொல்லிட்டேன். ஆல்ரைட், now let's slowly get into it. எனக்கு ஒரு 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 ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஊர்ல வந்து ஒரு வாட்டர் பம்ப் இருந்துச்சாம்பா. நல்லா கேட்டுக்கோ, ஒரு வாட்டர் பம்ப் இருந்துச்சாம். வாட்டர் பம்ப்னா நீ இப்ப பாக்குற வாட்டர் பம்ப் மாதிரி கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்டர் பம்ப் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அதுல ரொம்ப நேரம் அதை பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் கழிச்சுதான் தண்ணி வரும். ஓகேவா? அதுல தண்ணி வரலன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? வாட்டர் பம்ப்ல அடிச்சுட்டே இருக்காங்கன்னா தண்ணி வரல, அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? They will pour water inside, sir. All right, yeah, very true. அவங்க கொஞ்சம் தண்ணி அதுல ஊத்துவாங்க. ஊத்துனதும் அதுக்கப்புறம் பம்ப் பண்ணும்போது இந்த தண்ணி போய் அதை கூட்டிட்டு வர்ற மாதிரி அந்த தண்ணி வந்து நமக்கு ஃபில் ஆகும் இல்லையா? இப்போ அந்த ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாட்டர் பம்ப் இருந்திருக்கு. ஒரு ஆள் ரொம்ப தாகமான ஒரு ஆள் அங்க வந்தாராம். வாட்டர் பம்ப்ல தண்ணி அப்படி அடிச்சு குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாராம்.
ஆனா அங்க ஏற்கனவே ஒரு பேசின்ல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சாம் அந்த வாட்டர் பம்புக்கு பக்கத்துல. அது பக்கத்துல ஒரு பேப்பர் வேற இருந்துச்சாம். அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருந்ததான்னா, இந்த தண்ணியை குடிக்காதீங்கன்னு போட்டிருந்துச்சாம். டோன்ட் ட்ரிங்க் திஸ் வாட்டர் அப்படின்னு போட்டிருந்துச்சாம். பட் இந்த தண்ணி எடுத்து அந்த வாட்டர் பம்புக்குள்ள ஊத்தி அதை பம்ப் பண்ணுங்க, அதுல வர்ற தண்ணியை குடிங்க அப்படின்னு போட்டிருந்துச்சாம். இது அந்த தேர்ஸ்டியா இருந்தால் பார்த்திருக்கிறாரு, யோசிச்சிருக்கிறாரு, அதான் இதுலயே தண்ணி இருக்குல்ல, இதே எடுத்து குடிச்சிடலாம்ல, நான் எதுக்கு இதை அதுல ஊத்தி அதை பம்ப் பண்ணி எடுத்து குடிக்கணும்னு யோசிச்சாராம். அப்புறம் நினைச்சு பார்த்திருக்காரு, சரி காரணம் இல்லாம எழுதியிருக்க மாட்டாங்க, அவங்க சொன்னதை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்புறம் திருப்பி ஒரு யோசனை, நான் அதுல ஊத்திட்டு தண்ணி வரலன்னா அதுக்கு இருக்கிற தண்ணியாவது குடிச்சிட்டு போயிருந்திருப்பனே அப்படின்னு ஒரு யோசனை. இப்படியே டயலமால இருந்துகிட்டே இருந்தாராம். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு, சரி நம்ம மனசாட்சிப்படி நடந்துக்கிடுவோம், யாரோ ஒருத்தர் அப்படி எழுதி இருக்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த தண்ணியை எடுத்து அதுல ஊத்தி பம்ப் பண்ணாராம். நல்ல வேலைக்கு அதுல போட்டிருந்த மாதிரி தண்ணி வந்துருச்சா, அந்த தண்ணியை பிடிச்சு அவர் குடிச்சிட்டாராம். ஹி வாஸ் வெரி ஹாப்பி, தண்ணியை குடிச்சிட்டாராம். ஆனா தண்ணியை குடிச்சு இவர் என்ன தெரியுமா செஞ்சாராம், அதே பேசின்ல இன்னும் கொஞ்சம் தண்ணியை பம்ப் பண்ணி பிடிச்சு அந்த ஓரத்துல வச்சுட்டு கீழே இருக்கிற பேப்பர் எடுத்தாராம். அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு, இந்த தண்ணியை ஊத்தி பம்ப் பண்ணி குடிச்சுக்கோங்கன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு கீழே தயவு செய்து இதை நம்புங்கள் அப்படின்னு எழுதினாராம். ட்ரஸ்ட் திஸ் அப்படின்னு எழுதி அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டாராம். என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம பல நேரம் ஒரு ரூல்ஸ் கொடுத்திருந்தா நம்ம பெனிஃபிட்டுக்கு அதை நம்ம நமக்கேத்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாமான்னு நினைப்போம். நோ, ஃபாலோ த ரூல், இட் வுட் பெனிஃபிட் எவ்ரிபடி அப்படின்னு இந்த ஸ்டோரி போகுது. ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்டோரி, இப்போ நான் வந்து உனக்கு ஒரு கதை சொன்னேன், ரைட்? இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவ் மீ a thumbs up if you like the story. ஓகே, தேங்க்யூ. என்ன பிடிச்சிருந்துச்சு அதை சொல்லு, அனலைஸ் பண்ணுவோம். நம்ம செஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சாச்சு. இந்த கதையில என்ன பிடிச்சிருந்துச்சு? இந்த கதையை நீ முதல்ல ஏன் கேட்ட? பாதியிலே போர் அடிச்சு ஏன் வெளியில போல? எஸ், ஆக்டிவிட்டி. நான் உங்க கூட பேசும்போது இருந்த ஆக்டிவிட்டியை சொல்றியா? What do you say as activity? Do you mean to say It introduced to think about Ask the next. question. Okay. It introduced to think about what happened next. அடுத்து என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத திங்க் பண்ண வச்சதுலப்பா. வெரி நைஸ். ஓகே, வேற எதுவும் பதில் சொன்னீங்களா? Curiosity. It invoked curiosity. Fantastic. சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இங்க யாராவது இந்த கதையை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கியா? நான் சொன்ன இந்த வாட்டர் பம்ப் ஸ்டோரி எங்கேயா கேட்டிருக்கியா? இல்லை. அது ஒரு மேஜர் ஃபேக்டர். உனக்கு இந்த கதை தெரிஞ்சிருந்தா நீ நான் சொன்னதை கேட்டே இருக்க மாட்டேன். Am I right? Yeah. So I'll take all the three answers. உனக்கு curiosity இருந்துச்சு, உனக்கு அந்த லாங்கா அந்த சஸ்பென்ஸ்க்கு வெயிட் பண்ண, and at the same time very important thing, it was a new information for you. It was absolutely a new information for you. அதனால கேட்டேன். இங்க பாருப்பா, see, listen everyone, நம்ம என்னைக்குமே நாமளா கதையை உருவாக்குறது இல்ல. ஸ்டோரி டெல்லிங் இஸ் அபவுட் யுவர் சேயிங் வாட் யூ நோ. நீ உனக்கு தெரிஞ்சதை வெளியில சொல்றதுதான் ஸ்டோரி டெல்லிங். பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நீ சொல்றது, ஆனா பாஸ்ட்ல நடந்த எந்த விஷயத்த நான் சொல்றது நீ சூஸ் பண்ணணும். பாத்தியா, இப்ப நான் என்கிட்ட ஒரு 100 ஸ்டோரிஸ் இருந்துச்சு. நான் ஏன் இந்த ஸ்டோரியை சொன்னேன்? ஏன்னா எனக்கு தெரியும் இந்த கதை நீ கேட்டிருக்க மாட்டேன்னு. ஏன்னா இதை நான் எடுத்த இடம் அப்படி, ரைட்? அண்ட் எனக்கு தெரியும் இது லாங்கா உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கும், உனக்கு ஒரு கியூரியாசிட்டி கொடுக்கும்னு. சோ உன்னோட நோட் புக்ல எழுதிக்கோ, whenever you think about picking a story, இந்த 3 எலிமெண்ட்ஸ் அதை அட்ரஸ் பண்ணணும். இந்த 3 எலிமெண்ட்ஸ் அதை அட்ரஸ் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும் அந்த ஸ்டோரி எடு, இல்லைன்னா அந்த ஸ்டோரி எடுக்காத. இஃப் யூ ஃபீல் என் ஃப்ரெண்டுக்கு இந்த ஸ்டோரி தெரியும்னு நான் நினைக்கிறேன், நான் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நின்று பேச போறேன், என்னோட ஆடியன்ஸ்ல சில பேர் இதை வந்து வாட்ஸ்அப்ல பாத்திருப்பாங்க, ஃபேஸ்புக்ல பாத்திருப்பாங்க, chuck it off. Don't use that story. Have you got it? Is this understood? All right. Now I get into the next one. உலகத்தின் மிகப்பெரிய பொய் அதுதான். பான் ஸ்பீக்கர்னு உலகத்துல யாருமே கிடையாது. இட்ஸ் ராங். ஏன்னா ஸ்பீக்கிங்ன்றது டேலண்ட் கிடையாதுப்பா, அது ஒரு ஸ்கில்.
யாரோ சொல்றாங்கங்கிறதுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்திருந்தா யூ வில் நாட் பி சக்சஸ்ஃபுல். ரோடுனா என்ன, ஸ்ட்ரீட்னா என்ன? சரி, இன்னொன்னு கேக்குறேன். ஸ்டெப்ஸ்னா என்ன, ஸ்டேர்ஸ்னா என்ன? ஹாஸ்பிட்டல்னா என்ன, கிளினிக்னா என்ன? In the morning, in the afternoon, in the evening. நைட்டுக்கு என்ன சொல்றது? In the night. இல்லையே, அத வேற மாதிரி சொல்றாங்களே எப்பயுமே. நம்பர் 1, நீங்க இங்கிலீஷ்ல நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா முதல்ல தமிழை நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட், நீ இங்கிலீஷை நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா தமிழை நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ப்ரொனன்சியேஷன் அப்படின்றது ஒரு பாடமே கிடையாது. ஏன் அப்படின்றதுதான் the point to be noted. அதுக்கு மேல ஏன் கவனிக்க மாட்டாங்க? இல்ல, அவங்கள நான் கவனிக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன ஷாம் செய்யணும்? ஸ்டோரி சொல்லணுமா? அதான் ஸ்டோரி டெல்லிங்கா? கிடையாது. நோ, தட்ஸ் ராங். அதுக்காக ஸ்டோரி டெல்லிங் கிடையாது. Subscribe to our channel for fun facts, lessons on English, and tips for public speaking.